பசி தாகம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஆம், தாகத்திற்கு நீர் மிகவும் அவசியமாகிறது. இந்த நீரை குறைந்தளவு வீட்டில் ஆரோக்கியமாக குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கொதிக்க வைக்கின்றோம். ஆனால் இந்த கொதிக்க வைத்த நீருக்குள் இருக்கும் ஆபத்து என்ன என்பதை பார்க்கலாம். சாதாரணமாக நாம் ஒரு முறை கொதிக்க வைத்து குடிப்பது மட்டும்தான் ஆரோக்கியமானது. அதே நீரை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்தோம் என்று சொன்னால் அதன் பின் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இதோ உங்களுக்காக. நீரானது 100 பாகை செல்சியஸில் தான் கொதிக்கவே ஆரம்பிக்கிறது. இதனால் அதனுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படும். இந்த செயல்முறையில் நீரில் இருக்கும் பல தாது பொருட்கள் வெளியேறி விடுகிறது. அதே நேரம் சில தீமை பயக்கக்கூடிய வாயுக்கள் கூட நீரில் இருந்து வாயுவாக கரைந்து வெளியேறி விடுகின்றன. இதனால் நீரானது நாம் குடிக்கும் தன்மைக்கு தகுந்த வகையில் தூய்மையாகி விடுகிறது. ஆனால் இதே நீரை மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைத்தோமானால் ஏற்கனவே நீரில் இருக்கின்ற நமக்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் கூட தீங்கு விளைவிக்கும் பதார்த்தமாக மாறிவிடுகிறது. பொதுவாக ஆர்சனிக், நைட்ரேட், புளோரைட் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் தான் நமக்கு நன்மை பயக்கும் மினரல்களை விட அதிகமாக உருவாகி விடுவதால் நமது உடலுக்கு இது மிக கெடுதியை தந்து விடுகிறது. ஒரு முறைக்கு மேற்பட்ட தடவைகள் சூடாக்கிய நீரை நாம் அருந்தும் போது அதில் காணப்படும் உப்புகளான கால்சியம், குளோரைட் போன்ற உப்புகளால் சிறுநீரக கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் கொதிக்க வைக்கப்பட்ட நீரில் அதிகமாக இருப்பது முதலாவது நைட்ரேட்டுகள். இது மிக நச்சுத்தன்மை கொண்ட பொருளாக அந்த நீரை மாற்றிவிடுகின்றன. அதாவது நீரில் ஏற்கனவே இருக்கும் நைட்ரேட்டுகள் அதிக வெப்பப்படுத்தலின் போது நைட்ரோமைன் கரட்டினோஜன் எனும் நச்சு பொருளாக மாறிவிடுகிறது. இந்த நச்சு பதார்த்தத்தை நீரில் நாம் அருந்தினால் லுகோமியா, கருப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், தைராய்டு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஒரு தடவைக்கு மேல் சூடாக்கப்பட்ட நீரில் உருவாகும் ஆர்சனிக் என்னும் நச்சு பொருள். இந்த ரசாயன பொருள் அதிக அளவில் உடலில் சேரும் போது இது நஞ்சாக மாற்றப்படுவதுடன் மட்டும் இல்லாமல் புற்றுநோய், இதய தசைகளில் பிரச்சனைகள், நரம்பு தொடர்பிலான பிரச்சனைகள், கருச்சிதைவு, குழந்தையின்மை பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். உலக சுகாதார மையம் இந்த ஆர்சனிக் தொடர்பில் ஒரு கருத்தை சொல்லுகிறது. அதாவது குடிநீரை உலக மக்களுக்கு ஒரு சாபக்கேடாக மாற்றி விடுகிறது இந்த ஆர்சனிக் என்பதுதான் அந்த கருத்தாக அமைகிறது. அடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் நீரை சூடாக்கும் போது உருவாகும் நச்சு பொருள் தான் புளோரின். இது நரம்பியல் நோய்களுக்கும் சிறுவர்களது அறிவுத்திறன் வளர்ச்சியை பாதிக்கும் தன்மையும் இது நரம்பியல் நோய்களுக்கு வித்திடுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறுவர்களுடைய அறிவு வளர்ச்சியையும் இந்த புளோரின் பாதிப்படைய செய்து விடுகிறது. எனவே நாம் அருந்தும் நீரினை நமது சுகாதாரத்தின் நிமித்தம் ஒரு முறை மட்டும் சூடு பண்ணி அருந்தினால் நலமாக வாழலாம். இவ்வாறான ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை ஐபிசி ஹெல்த் உங்களுக்கு தர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க.